ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் இல்லாம எந்த ஒரு எசன்ஸும் இல்லாம பைனாப்பிளோட நேச்சுரல் ஃப்ளேவர்லயே ஒரு கேசரி பண்ணலாமா? அதுக்கு மீடியம் சைஸ்ல நல்ல இனிப்பான ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். பைனாப்பிளோட இனிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ற சுகரோட அளவு குறையும். அதனாலதான் நல்ல இனிப்பான பைனாப்பிள் எடுத்துக்கணும். பைனாப்பிள நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 10 பீஸை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தண்ணி விடாம மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடி கனமான ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரியையும் திராட்சையும் நல்லா பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்குவோம். அதே பேன்ல இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரோஸ்டட் ரவை தான் வாங்கியிருந்தாலும் அதை இன்னொரு தடவை நெய்ல வறுக்கும் போது கேசரி நல்லா வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு பாதி அன்னாசி பழமே போதும். ரவை இந்த மாதிரி உதிரியா மணல் மணலா வர்ற வரைக்கும் வறுக்கணும். அப்படி இருந்தாதான் கேசரியோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம பைனாப்பிள் அரைச்சு வச்சிருக்கோம், அது ஒரு 1/2 கப் இருக்கு. ஸோ டோட்டலா 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணின்ற கணக்கு வந்துடும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை உள்ள ஆட் பண்ணி கிண்டணும்னா உப்புமா மாதிரி நமக்கு வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அரைச்சி வச்சிருக்க பைனாப்பிளையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க பைனாப்பிளையும் உள்ளே போட்டு கிளறிக்கலாம். இந்த அரைச்ச பைனாப்பிள் தான் நமக்கு மைல்டு எல்லோ கலர் கொடுக்கும். சின்ன சின்ன பீசஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்குவோம். 1 கப் ரவைக்கு 1.25 கப் சுகர் சரியா இருக்கும். ரொம்ப இனிப்பா வேணும்னா 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட விட்டுறாம ஒரு பவுல்ல லைட்டா நெய் தடவிட்டு இந்த கேசரியை ஃபில் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இந்த மாதிரி செட் ஆயிடும். அதுக்கப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ஹோம்மேட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.